பாடிட்டு வந்தீங்கல்ல? ஆமா. அது என்ன பாட்டுங்க? பாடு கொண்டு வந்தாடி. ஆமா. ஓடி போடு. கேக்க. என்னடா இப்ப வெளிய வர போற பாட்டு பாடிட்டு வந்தீங்கல்ல? ஆமா. அத ஒன்னொரு படி பாடுங்க. ஏன் நம்ம பாட்டு அவ்வளவு திருவி கேக்குறா? அதனாலதான் ஏறுது. எவ்வளவு இருக்குது? 30 பாயிண்ட் தான் இருக்கு. பத்தாது. வீடியோ கட்டா இருக்குங்க. மொத்தம் 34 பாயிண்ட் தான் இருக்குது. அந்த பாட்டு அப்படி கிடையாது. அந்த பாட்டுல என்கிட்ட 2 நாள் 2 பேரும் கன்சர்ன் அவர்கிட்ட இருக்கும். அவர் எப்பயுமே கொண்டு வருவார். அதில் இருக்கும். அப்படி வருங்க. என்னடா என்னடா நினைக்கிறாய்? எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? அடிக்க மாட்டேன் வாங்க. சீராய மனிதனுக்கும் தெய்வீகமான திருசபை மாபெரும் புண்ணிய சபையின் முன்பதாக நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய இன்னும் ஆண்களாய் பிறந்த பெண்களாய் பிறந்த சபை தாங்கிய பெரியோர்கள் இருக்கக்கூடிய யாவற்று பேர்களும் சபையிலே அமைதியாய் அமர்ந்து காட்சியிருந்தாலும் அதாவது இன்னும் ஓம் சக்தி ஸ்ரீ பச்சையம்மன் நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக சபைக்கு எங்களுடைய பணிவான முதல் வணக்கம். சபைக்கு அமைச்சர்களே, அப்படி இருந்தாலும் வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். இன்று இத்திடலிலே இப்பேற்பட்ட பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நம்மால் அரங்கேற்றம் செய்யப்பட்டு இப்போ நடந்து கொண்டிருக்கும் நாடகத்தின் பெயர் என்ன? தெரியும் மகாராஜா. அப்படியா? உன்னால்தான் தெரியுமா? இது வரைக்கும் உனக்கு புரியல? இது வரைக்கும் தேசம் வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு நடந்தும் உனக்கு புரியல? மச்சரே, இன்று வைக்கப்பட்ட நாடகம் வேணுகாதேவி சம்காரம். ரேணுகாதேவி சம்காரம். ஆமா. சொல்லு. ரேணுகாதேவி சம்காரம். வேணுகாதேவி சம்காரம் இல்லையே முகமாரியம்மன் பிறப்பு. முகமாரியம்மன் பிறப்பு. ஆமா. சரி. இல்லை என்றா பரசுராமகார கோபம். சரி சரிங்க. அப்படி இருந்தாலும் வாயிலாக நான் வருகின்ற தருணங்களில் நாம் யார், எங்கள் பேர் என்ன, எங்கள் விருத்தாந்தம் என்ன தெரியுமா உனக்கு? தெரியுங்க.
4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைஞானம் கண்டா கொண்ட நன்னூல்களை கற்றுணர்ந்த பார்வாய் உலகமெல்லாம் சீராக என்னை போற்றும். எப்படி ஒண்ணு இல்லையா? ஏன்டா ஏன்டா உள்ள வரமும் தெரியுது இல்ல? தெரியுமா தெரியாது? போறது போடுறது இல்ல உள்ள போடுறாங்க. ஒண்ணு இல்லண்ணா ஏன்டா டேய் வாடாங்க. என்ன ஏய் ஏய் நான் என்னடா என்னடா யாருகிட்ட தொலைச்சு கட்டி போடும் ஜாக்கிரதை. ஏய் அஜாக்கிரதை மகா ஜாக்கிரதையோட பதில் உரைக்கும். புரியுதா? என்ன புரியுதா? யாரு நானு சொன்னது? எனக்கு என்ன தெரியுங்க? ஆனா பெத்த பேரு எங்களுக்கு தேவையில்ல. நாங்க என்ன பண்றோம்? யார் இங்கே அன்றாட 4 வேதங்களையும் ஓதக்கூடிய அந்த குலத்திலே ஜனித்திட்ட பாலகர்கள் நாங்கள். அந்த நரனா யார்? வேதங்களை ஓதும் பிராமணர்கள். எப்படி பிராமணர் ஐயர் குலத்திலே உதித்திட்ட பாலகர்கள் நாங்கள் இருவர்களும். குலமோ அந்தனர் குலம். எங்கள் குணமெல்லாம் சத்திரியர் குணம். ஆமா அடிப்போ உதைப்போம். கோபங்கள் வந்துவிட்டால் கொலை செய்யவும் வஞ்ச மாட்டோம். எப்படி கோபம் வந்துட்டா கொலை செய்யறது கூட. ஆமா என்னடா என்னடா சாமி இப்படி என்ன பண்றீங்க சாமி? நீங்க வந்து அந்த வழியிலே ஒருவராய் விளங்கக்கூடிய பெயரால் சிசு என்ன சொன்ன? சிசுபாலங்க. குழந்தை அர்த்தம்டா. வசு வசு அவர் பேர் என்னன்னு கேட்டியா? அவருடைய பெயர் எங்கள் அண்ணார் வசு. வசு என் பெயர் விஸ்வசு. விஸ்வசு ஆமா அப்படி வசு விஸ்வசு இடம். இது விஸ்வசு இடம். அப்படியே இருப்பினும் என்னை பெற்றெடுத்தார்களே தாய். இந்த அவனியிலே என்னை பெற்றெடுத்தாரே என் மாதா. யார் தெரியுமா? பிதா யார் தெரியுமா? அப்படியா சொல்ல வேண்டுமா? புரிகிறோமா?
பார்த்தாய் ஆறா ஆண்டா போய் வாங்குற ஏங்க உங்களுடைய தாய் ரேணுகா தேவி ரேணுகா தேவி ஐயா யாரோ என் தம்பி சொல்லுவோம் மாதவா என் தந்தையார் தவத்திலே சிறந்தவர் தவஞானி என்று பெயர் பெற்ற என் தந்தையோ ஜமதக்னி மகாமுனிவர் ஜமதகிரி மகாமுனிவராய் விளங்கக்கூடிய இன்னொருக்கு நாங்கள் சரியாக 5 பிள்ளைகள் பிறந்தோம். பிறந்திருந்தாலும் இப்போ என் தந்தையாரை காண வேண்டும். அதி சீக்கிரமாக தந்தையார் ஏதோ அழைத்திருக்கிறார். அதற்கு முன்பு என் அன்னாரை சந்திக்க வேண்டும். அன்னாரை பார்த்து விட்டு போகலாம். அப்படியா? போலாங்க, வாங்க போகலாம். போலாம் போலாம்.